ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर्वुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। பாகவதம் நம்ம இரண்டாவது ஸ்கந்தத்திலிருந்து படிக்க போறோம். அத்தியாயம் எண் 6. புருஷ சூக்தம் நிலைநாட்டப்பட்டது. 20 பதம் எண் 20. பாதாஸ்த்ரயோ பகிஷ்சாசன் அப்ரஜானாம் ய ஆஶ்ரமாஹ அந்தஸ்த்ரிலோக்யாஸ்து அபரோ கிருஹமேதோ ப்ருஹத்வ்ரதஹ. மொழிபெயர்ப்பு, வார்த்தைகளினுடைய அர்த்தம். பாதாஹா த்ரயஹ, பகவானுடைய சக்தியின் 4 3 பாகங்களை கொண்ட உலகம். பகிஹி, இவ்வாறாக அதற்கு அப்பால் அமைந்துள்ளது. ச, மேலும் அனைவருக்கும். ஆசன், இருந்த. அப்ரஜானாம், மறுபிறவியை அடையக்கூடாதவர்களின். ஏ, அவர்கள். ஆஶ்ரமாஹ, வாழ்வின் சமூக நிலை. அந்தஹ, உள்ளே. திரிலோக்யாஹ, உலகங்களின். து, ஆனால். அபரஹ, மற்றவர்கள். கிருஹமேதஹ, குடும்ப வாழ்வில் பற்று கொண்டுள்ள. அப்ருஹத்வ்ரதஹ, பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றாமல். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் மூலமாக. மொழிபெயர்ப்பு: பகவானின் சக்தியால் 3/4 பாகத்தை கொண்ட ஆன்மீக உலகம் இந்த ஜட உலகிற்கு அப்பால் அமைந்துள்ளது. அது பிறப்பற்றவர்களுக்குரிய உலகாகும். குடும்ப வாழ்வில் பற்றுடையவர்களும் பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றாதவர்களுமான பிறர் 3 ஜட உலகங்களிலேயே வாழ வேண்டும். பொருளுரை: வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின் உச்ச நிலை ஸ்ரீமத் பாகவதத்தின் இக்குறிப்பிட்ட பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த நன்மை உடலுறு வாழ்வை கைவிடுவதற்கு அவனுக்கு பயிற்சி அளிப்பதாகும். ஏனெனில் இந்த உடலுறு ஈடுபாடே பௌதிக இருப்பின் பந்தப்பட்ட வாழ்வு பிறவி தோறும் தொடர்வதற்கு காரணமாகும். பாலுறு வாழ்வில் கட்டுப்பாடு இல்லாத மனித நாகரிகம் 4ஆம் தரமான நாகரிகமாகும். ஏனெனில் இத்தகைய சூழ்நிலையில் ஜட உலகில் அடைபட்டு கிடக்கும் ஆத்மாவுக்கு முக்தி இல்லை. பிறப்பு, இறப்பு, மூப்பு
மற்றும் நோய் ஆகியவை ஜட உடலோடு சம்பந்தம் உள்ளவையாகும். அவற்றிற்கும் ஆத்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் புலனின்பத்தை ஆதரிக்கும் வரை பிறவி சக்கரத்தை தொடருமாறு தனிப்பட்ட ஜீவாத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறான். இதற்கு காரணமாக இருப்பது ஜட உடல் ஆகும். இவ்வுடல் கிழிந்து போகக்கூடிய ஆடைகளோடு ஒப்பிடப்படுகிறது. மனித வாழ்விற்கு மிக உயர்ந்த நன்மையை அளிக்கும் வகையில் வர்ணாசிரம முறையானது பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்குமாறு சாதகனுக்கு பிரம்மச்சாரி வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி அளிக்கிறது. பிரம்மச்சாரி வாழ்வு பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றும் மாணவர்களுக்கு போதிக்கப்படுவதாகும். உடலுறு வாழ்வை இதுவரை அனுபவித்து இராத வாலிபர்களால் பிரம்மச்சரிய விரதத்தை சுலபமாக பின்பற்ற முடியும். இத்தகைய வாழ்வில் நிலைப்பட்டவுடன் பகவானின் ராஜ்யத்தை அடையக்கூடிய மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடையும் வரை மிகவும் சுலபமாக அதை ஒருவனால் பின்பற்ற முடியும். பகவானின் சக்தியில் 3/4 பாகம் கொண்ட உலகில் இறப்போ அல்லது பயமோ கிடையாது என்பதும், அங்கு பூரணமான ஆனந்தமும் அறிவும் கொண்ட வாழ்வு உள்ளது என்பதும் முன்பே விளக்கப்பட்டு விட்டது. ஒருவன் குடும்ப வாழ்வில் ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டவனாக இருந்தால் உடலுறு வாழ்வை அவனால் சுலபமாக விட்டொழிக்க முடியும். குடும்பஸ்தன் ஒருவன் 50 வயதிற்கு பின் இல்லறத்தை துறந்து பஞ்சோர்த்வமம் வனம் ரஜேத், வனத்திற்கு சென்று வாழ வேண்டும். பின் குடும்ப பற்றிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கும் பொழுது பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒரு சந்நியாசி அல்லது துறவியின் நிலையை அவன் ஏற்றுக்கொள்ளலாம். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதில் சாதகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எவ்வகையான சமய கொள்கைகளும் மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதே. ஏனெனில் அவ்வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களால் மட்டுமே ஜட இறப்பின் துன்பகரமான வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். புத்த பகவானால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள நிர்வாண கொள்கைகளும் கூட ஜட இறப்பின் துன்பகரமான வாழ்க்கை முடித்து விடுவதற்காகவே உள்ளன. இம்முறை இங்கு மிக முக்கியமானதொன்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படையில் புத்த, சங்கர மற்றும் வைஷ்ணவ முறைகளுக்கிடையில் வேற்றுமை கிடையாது. ஆயினும் மிகச் சிறந்த பூரணத்துவத்தை பற்றிய தெளிந்த கருத்துடன் பிரம்மச்சரிய வாழ்வை ஸ்ரீமத் பாகவதம் சிபாரிசு செய்கிறது. பிறப்பு, இறப்பு, கவலை, பயம் ஆகியவற்றிலிருந்து விடுபடும் விஷயத்தில் எந்த மார்க்கமும் சாதகன் பிரம்மச்சரிய விரதத்தை முடிப்பதை அனுமதிக்கவில்லை. பிரம்மச்சரிய விரதத்தை வேண்டுமென்றே மீறியுள்ள குடும்பஸ்தர்களும் பிறரும் மரணமற்ற ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. புண்ணியவான்களான குடும்பஸ்தர்கள் அல்லது வீழ்ச்சியடைந்த யோகிகள் அல்லது வீழ்ச்சியடைந்த ஆன்மீகிகள் ஜட உலகில் உள்ள உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். ஆனால் மரணமற்ற ராஜ்யத்தினுள் அவர்களால் நுழைய முடியாது. பிரம்மச்சரிய விரதத்தை மீறியவர்களுக்கு அப்ருஹத் விரதர்கள் என்று பெயர். குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் துறவிகளும் இம்முறையில் வெற்றியை விரும்பினால் பிரம்மச்சரிய விரதத்தை மீறாமல் இருக்க வேண்டும். பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சந்நியாசிகள் ஆகியோருக்கு மறுபிறவியை ஏற்கும் உத்தேசமில்லை. அவர்கள் ரகசியமான உடலுறு வாழ்வில் ஈடுபட வேண்டியவர்களும் அல்லர். அத்தகைய ஆன்மீகிகளின் வீழ்ச்சியை ஈடு செய்யும் வகையில் அவர்களுக்கு மனித வாழ்வுக்கு உரிய மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தகையவர்கள் கற்றறிந்த பிராமணர்கள் அல்லது செல்வந்தர்களான வணிகர்களின் நல்ல குடும்பங்களில் பிறக்கின்றனர். ஆனால் மனித உருவம் கிடைத்த உடனேயே மரணமற்ற மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுவதே சிறந்ததாகும். இல்லையெனில் மனித வாழ்வின் திட்டம் முழுவதும் தோல்வி அடைந்தது என நிரூபிக்கப்பட்டுவிடும். ஸ்ரீ சைத்தன்யர் இந்த பிரம்மச்சரிய விஷயத்தில் தமது சீடர்களுக்கு அறிவுரை கூறுவதில் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார். ஸ்ரீ சைத்தன்யரின் சொந்த ஏவலாளிகளில் ஒருவரான சோட்டா ஹரிதாசர் தனது பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றுவதில் தோல்வி அடைந்ததால் பெருமானால் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார். எனவே பௌதிக துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்திற்கு ஏற்றம் பெற விரும்பும் ஆன்மீகி ஒருவனுக்கு, குறிப்பாக வாழ்வின் துறவு நிலையில் இருப்பவனுக்கு, வேண்டுமென்றே உடலுறு வாழ்வில் ஈடுபடுவது என்பது தற்கொலையை விட மோசமானது ஆகும். துறவு நிலையில் இறக்கும் பொழுது
உடலுறவை மேற்கொள்வது என்பது சமய வாழ்வின் மிகவும் நெறி தவறிய நிலையாகும். இவ்வாறு வழி தவறி சென்ற மனிதன் ஒருவன் சந்தர்ப்பவசத்தால் தூய பக்தர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் மட்டுமே அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. இந்த பாகவத வகுப்பிற்கு வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு இரண்டாவது ஸ்கந்தத்துல இந்த 6வது அத்தியாயம் புருஷ சூக்தம் நிலைநாட்டப்பட்டது. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. முதல்ல இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை சொல்றேன், அதுக்கப்புறம் ஸ்லோகத்தோட சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். இந்த அத்தியாயத்துல புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டுள்ள அதே கருத்துக்களை பாகவதத்தினுடைய இந்த அத்தியாயத்தில் நம்மளால பார்க்க முடியும். புருஷ சூக்தம் அப்படிங்கிறது என்ன, இதை பத்தி நம்ம முதல்ல அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். புருஷ சூக்தம் भारते भगवद्गीता धर्मशास्त्रेषु मानवम वेदेषु पौरुषम सूक्तम पुराणेषु च वैष्णवम அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகாபாரதத்துல மிக முக்கியமான பகுதி என்னன்னா பகவத்கீதா. தர்மசாஸ்திரங்களில் மிக முக்கியமான நூல் என்னன்னா மனுஸ்மிருதி. அதுக்கப்புறம் வேதங்களில் மிக முக்கியமான பகுதி என்னன்னா புருஷ சூக்தம். புராணங்களில் முக்கியமான புராணம் இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் விஷ்ணு புராணம், மற்ற இதன்படி பாகவத புராணம். விஷ்ணு புராணத்தை பாகவத புராணத்தினுடைய பெருமை இன்னும் பல வாக்கியங்கள் இன்னும் மேன்மையாக சொல்லப்பட்டுள்ளது. இதுல எதுக்கா இந்த கோற்றை சொல்ல வரேன்னா, வேதங்களில் முக்கியமான பகுதி புருஷ சூக்தம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. புருஷ சூக்தம் அப்படிங்கிற இந்த பகுதி 4 வேதங்களுக்குள்ளேயும் நம்மளால பார்க்க முடியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், இந்த 4 வேதங்கள்லயும் புருஷ சூக்தம் இருக்கு. இந்த புருஷ சூக்தத்தை பத்தி பார்த்தோம்னா, 10வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்துல பூமியினுடைய பாரம் அசுர சுபாவத்தை உடைய அரசர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுனால பூமியினுடைய பாரம் அதிகமாக இருந்தது. அப்ப அந்த பூமி நான்முக கடவுள் பிரம்மா கிட்ட போறாங்க தன்னுடைய பாரத்தை குறைப்பதற்காக, தன்னுடைய கஷ்டத்தை சொல்வதற்காக. அப்ப பிரம்மா எல்லா தேவர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த பார்க்கடலினுடைய கடற்கரைக்கு வருகின்றார். அப்ப எல்லா தேவர்களும் சேர்ந்து பகவானை வழிபடுகின்றனர்.
அப்ப பகவானை வழிபடும் பொழுது எந்த பிரார்த்தனைகளை சொல்லி வழிபட்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா, தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் விருஷாகபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்தே சமாஹிதஹ. தேவர்கள் எல்லோரும் புருஷ சூக்த பிரார்த்தனைகளை சொல்லி பகவானை வழிபட்டனர் அப்படின்னு வருகின்றது. அதனால புருஷ சூக்த பிரார்த்தனைகள்ல பகவானுடைய நேரடி பெருமைகள் சொல்லப்பட்டுள்ளன. வேதங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் பலநோக்கு செயல்களை பத்தியான கர்மகாண்ட யாகங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனா புருஷ சூக்தனுடைய தனிச்சிறப்பு பகவான் விஷ்ணுவனுடைய நேரடி பெருமைகள் சொல்லப்பட்டுள்ளன. இதை சொல்லி தேவர்கள் பகவானை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு கருத்து புருஷ சூக்தத்தை பத்தி 6வது ஸ்கந்தத்துல சித்திரகேது மகாராஜருக்கு சங்கர்ஷணர் தரிசனம் கொடுக்கிறார். அப்ப அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது சித்திரகேது மகாராஜர் பிரார்த்தனை செய்யறார். அந்த பிரார்த்தனைகள் அவர் சொல்றார், ஓ பகவான் சங்கர்ஷணரே, நீங்கள் தான் அந்த புருஷ சூக்தத்தில் போற்றப்பட்டுள்ள அந்த பகவான் நீங்கள் தான் அப்படின்னு அந்த பகவான் சங்கர்ஷணரை போற்றும் பொழுது புருஷ சூக்தத்தை மேற்கோள் காட்டி சித்திரகேது மகாராஜர் சொல்றார். அந்த சித்திரகேது மகாராஜருடைய குரு யார்? நாரத முனிவர். அந்த நாரத முனிவருடைய குரு யார்? நான்முக கடவுள் பிரம்மா. அந்த பிரம்மா இந்த அத்தியாயத்தை நாரத முனிவருக்கு உபதேசம் செய்யறார். எப்படி புருஷ சூக்தத்தில் உள்ள அர்த்தத்தை நிலைநாட்டுகின்ற அதே நாரத முனிவர் பிரம்மாவுக்கிட்டேந்து கத்துக்கொண்ட அந்த கருத்தை தனக்கு தன்னுடைய சிஷ்யரான சித்திரகேது மகாராஜருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் சித்திரகேது மகாராஜர் பகவானுக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது புருஷ சூக்தத்தினால போற்றப்பட்டுள்ள பகவான் நீங்கள் தான் அப்படின்னு, எப்படி அந்த குரு பரம்பரையில உள்ள ஞானம் ஒரு குருவினிடத்திலிருந்து சிஷ்யருக்கு, அவரிடத்திலிருந்து அவருடைய சிஷ்யருக்கு அந்த ஞானம் வருகின்றது. அதை நம்மளால பார்க்க முடியாது. அதனால புருஷ சூக்தத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இது வேதங்களில் உள்ள முக்கியமான பகுதி. எல்லா வேதங்கள்லயும் இருக்கு, 4 வேதங்கள்லயும் இருக்கு. இந்த புருஷ சூக்தத்தை சொல்லிதான் தேவர்கள் பகவானை வழிபட்டார்கள். புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டுள்ள பகவான் யாருன்னா பகவான் கிருஷ்ணர், பகவான் விஷ்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு கருத்து என்னன்னா, பாகவதத்திற்குள்ள இந்த புருஷ சூக்தமும் அடங்கியுள்ளது அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்திலிருந்து நமக்கு தெரியுது. பொதுவாக பகவானுடைய அபிஷேகம் நடக்கும் பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உச்சரிப்போம், புருஷ சூக்த மந்திரங்களையும் உச்சரிப்போம். சகஸ்ர சீருஷா புருஷः சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத்தஷாங்குலம் அப்படின்னு இந்த மந்திரங்கள்லாம் வரும். புருஷ சூக்த மந்திரங்களையும் உச்சரிப்போம். அந்த புருஷ சூக்தனுடைய அர்த்தம் பாகவதத்துக்குள்ளே இருக்கின்றது அப்படிங்கறத பாக்குறோம். இந்த அத்தியாயத்தினுடைய பொருளுரையில பார்க்கும் பொழுது பல ஆச்சாரியர்கள், குறிப்பாக விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், அவர் ஒவ்வொரு புருஷ சூக்தத்தினுடைய வாக்கியத்தை எடுக்கிறார். அந்த புருஷ சூக்தத்தில் உள்ள வாக்கியம் எப்படி பாகவதத்திலும் கூறப்பட்டுள்ளது அதை அத மேப் பண்ணி காமிக்கிறார். புருஷ சூக்தத்தில் உள்ள இந்த வாக்கியம் இந்த பாகவத ஸ்லோகத்தில் உள்ளது, அதே அர்த்தம் இதில் உள்ளது அப்படிங்கிற அதை ஒன்றுக்கு ஒன்று அதை குறிப்பிட்டு காமிக்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது பாகவதத்தினுடைய பெருமை என்னன்னா, நம்ம சனாதன தர்மத்துல பல கிரந்தங்கள் இருக்கு. அந்த பல கிரந்தங்களினுடைய சாரமான கருத்து பாகவதத்தில் உள்ளது. கருட புராணத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் பாகவதத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. அர்த்தோயம் பிரம்மசூத்ராணாம்
அர்த்தோயம் பிரம்மசூத்ராணாம் பாரதார்த்த விநிர்ணயः ஒரு நிமிஷம். அர்த்தோயம் பிரம்மசூத்ராணாம் பாரதார்த்த விநிர்ணயः காயத்ரி பாஷ்ய ரூபோசௌ வேதார்த்த பரிபிரம்ஹிதः புராணானாம் சாமரூபோ சாக்ஷாத் பகவதோதிதः அப்படின்னு கருட புராணத்தில் பாகவதத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. முதல் கருத்து என்ன? அர்த்தோயம் பிரம்மசூத்ராணாம். பிரம்மசூத்திரம்ங்கிறது வேதாந்த சூத்திரத்தை குறிக்கின்றது. வேதத்தினுடைய கடைசி முடிவான கருத்தை வியாசதேவர் சூத்திர வடிவத்தில் இயற்றியுள்ளார். அதுதான் வேதாந்த சூத்திரம். அர்த்தோயம் பிரம்மசூத்ரானா அப்படின்னா அந்த வேதாந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஜீவ கோஸ்வாமி அக்கிருத்திரிம பாஷ்ய அப்படின்னு சொல்ற பாகவதத்தை பத்தி. அப்படின்னா த நேச்சுரல் கமெண்டரி ஆன் த வேதாந்த சூத்திரம். எந்த நூலாசிரியர் வேதாந்த சூத்திரத்தை இயற்றியுள்ளாரோ அதே நூலாசிரியரால இயற்றப்பட்டுள்ள வியாக்கியானம், வேதாந்த சூத்திரத்துக்கு எழுதப்பட்டுள்ள வியாக்கியானம் தான் ஸ்ரீமத் பாகவதம். சப்போஸ் ஒரு நூலை ஒருத்தர் எழுதியிருக்கார், அதனுடைய வியாக்கியானத்தை இன்னொரு நூலாசிரியர் எழுதுறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த 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 வியாக்கியானத்தை இன்னொரு நூலாசிரியர் எழுதும் பொழுது அவர் சில கருத்துக்களை கொஞ்சம் வேறுபடுத்தி எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எந்த நூலாசிரியர் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காரோ அவரே அந்த புஸ்தகத்துக்கு வியாக்கியானம் எழுதும் பொழுது அப்ப அதிலிருந்து அந்த புஸ்தகத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை, எந்த ஒரு மாறுதல் இல்லாத உண்மையான அர்த்தத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதே நூலாசிரியர் அந்த அந்த புஸ்தகத்துக்கான வியாக்கியானத்தை பொருளுரை எழுதியுள்ளார். பாகவதம் எந்த நூலாசிரியர் வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளாரோ அதே நூலாசிரியரால எழுதப்பட்டுள்ள அர்த்தம் தான், வியாக்கியானம், பொருளுரை தான் பாகவதம். அர்த்தோயம் பிரம்மசூத்ராணாம் பாரதார்த்த விநிர்ணயः. பாரதார்த்த விநிர்ணயः. பாகவதத்துல மகாபாரதத்தினுடைய சாரமான முடிவான அர்த்தத்தை பாகவதத்துக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தினுடைய அர்த்தத்தையும் பாகவதம் சொல்லிக் கொடுக்கின்றது. மகாபாரதம் வியாசதேவர் எழுதின இன்னொரு பிரசித்தமான புஸ்தகம், 1,00,000 ஸ்லோகங்களை உடைய புஸ்தகம். ஒரு முறை தேவர்கள் எல்லா வேதங்களை ஒரு தராசனுடைய ஒரு தட்டுல வச்சனர். இன்னொரு தட்டுல மகாபாரதத்தை வைத்தனர். அந்த மகாபாரதத்தினுடைய எடை அந்த வேதங்களுடைய எல்லா வேதங்களுடைய எடையை விட அதிகமாக இருந்தது. அதனாலதான் மகாபாரதம் அப்படிங்கிற பெயருக்கான என்ன, மகத்வாத் பாரவத்வாத் ச. மகாபாரதம் மிக பெரிதான கிரந்தம், அது மிக பாரமான கிரந்தமாக இருந்ததுனால, வேதங்களை விட பாரமான கிரந்தமாக இருந்ததுனால அதற்கு மகாபாரதம் அப்படின்னு ஒரு பெயர். மகாபாரதத்துக்குள்ள இங்க இந்த உலகத்தில் உள்ள தர்ம, அறம், பொருள், காமம், வீடு, இதை பத்தியான கருத்துக்களை பத்தி பல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது. பல புராணங்கள்ல பல கருத்துக்களை பார்க்கலாம். அந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ள எல்லா கருத்துக்களையும் மகாபாரதத்துக்குள்ள உங்களால பார்க்க முடியும். மகாபாரதத்துக்குள்ள ஒரு கருத்து இல்லைன்னா அதை நீங்க எந்த புஸ்தகங்களுக்குள்ளேயும் நீங்க பார்க்க முடியாது. அதுதான் மகாபாரதத்தினுடைய ஒரு உயர்வு. எல்லா புஸ்தகங்களுள்ள கருத்து மகாபாரதத்துக்குள்ள பார்க்க முடியும். மகாபாரதத்துக்குள்ள எந்த கருத்து இல்லையோ அதை மத்த எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மகாபாரதத்தினுடைய பெருமையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா அப்ப பாகவதத்தினுடைய உயர்வு உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். பாரதார்த்த விநிர்ணயः. எந்த மகாபாரதம்
வேதங்களினுடைய எடையை விட அதிகமாக இருக்கின்றதோ அந்த மகாபாரதத்தினுடைய சாரமான கருத்தை பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா மகாபாரதம் பாகவதத்துக்குள்ள அடங்கியுள்ளது. பாரதார்த்த விநிர்ணய. அதுக்கப்புறம் அடுத்த கருத்து என்ன? காயத்ரி பாஷ்ய ரூபோசௌ. காயத்ரி மந்திரத்தினுடைய பாஷ்யம், பாஷ்யம்னா வியாக்கியானம், பொருளுரை, அது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. காயத்ரி மந்திரம் பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற வாக்கியம் வருது. காயத்ரி மந்திரத்தை யாருக்கு பிராமண தீட்சை கொடுத்துள்ளதோ அவங்கதான் உச்சரிக்க முடியும். ஆனா ஒருத்தருக்கு பிராமண தீட்சை இல்ல, அவர் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க விரும்புகின்றார். அப்ப அவர் பாகவதத்தை படிப்பதன் மூலமாக அதே பலனை அவர் பெற முடியும். ஏன்னா பாகவதம் காயத்ரி பாஷ்ய ரூபோசவ். ஒருத்தருக்கு பிராமண தீட்சை பெறவில்லை என்றாலும் பாகவதம் படிப்பதன் மூலமாக அதே பலனை பெற முடியும். அப்ப பாகவதத்துக்குள்ள அந்த காயத்ரி மந்திரமும் அடங்கியுள்ளது. அதான் காயத்ரி பாஷ்ய ரூபோசவ். அடுத்தது வேதார்த்த பரிபிரம்ஹித. வேதார்த்த பரிபிரம்ஹித அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா வேதங்களுடைய எல்லா அர்த்தமும் பாகவதத்துக்குள்ள அடங்கியுள்ளது. வேதங்களுடைய சாரமான அர்த்தத்தை பாகவதம் இன்னும் தெளிவாக விரிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அதுதான் வேதார்த்த பரிபிரம்ஹித அப்படின்னு அர்த்தம். பகவான் பிரம்ம காத்ஸ்யேன த்ரீர் அன்வீக்ஷ்ய மணீஷயா தத் அத்யவஸ்யத் கூட்டஸ்தோ ரதிராத்மன் யதோ பவேத். நான்முக கடவுள் பிரம்மா வேதங்களை 3 முறை முழு கவனத்துடன் அதை படித்தார். ஏன் 3 முறை படித்தார்? முதல் தடவை படிச்சதுக்கு அப்புறம் அவர் நினைத்தார், வேதங்களுடைய முடிவான கருத்து என்னன்னா இந்த பலநோக்கு செயல்களை கடைபிடிப்பதுதான் முடிவான கருத்து அப்படின்னு நினைச்சார். ஆனா அப்படியே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால திருப்பி 2வது முறை படித்தார். 2வது முறை படிச்சதுக்கு அப்புறம் அவர் நினைச்சார், வேதங்களுடைய முடிவான கருத்து ஞான காண்ட பகுதியில் உள்ள கருத்துக்களை பின்பற்றுவதுதான் முடிவான கருத்து அப்படின்னு நினைத்தார். திருப்பி சந்தேகம் ஏற்பட்டது. திருப்பி ஒரு முழு கவனத்துடன் அவர் வேதங்களை படித்தார். அப்ப 3வது முறை படிச்சதுக்கு அப்புறம் அவர் எந்த முடிவுக்கு வந்தாருன்னா தத் அத்யவஸ்யத் கூட்டஸ்தோ ரதிராத்மன் யதோ பவேத். பகவானிடத்தில் அன்பை வளர்த்து கொள்வதுதான் வேதங்களுடைய சாரமான கருத்து அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்தார். பிரம்மா நம்ம பிரம்ம சம்பிரதாயத்தினுடைய முதல் ஆச்சாரியர் பிரம்மா. அவரே தன்னுடைய வாழ்க்கை மூலமாக எப்படி ஒரு மாணவன் ரொம்ப கவனமாக ஸ்ரத்தையுடன் சாஸ்திரங்களை கற்க வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டு மூலமாகவே நமக்கு காண்பிக்கின்றார். வேதார்த்த பரிபிரம்ஹித. வேதங்களுடைய அர்த்தத்தை குறிப்பாக கலியுகத்துல புராணங்கள் மூலமாகத்தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மகாபாரதத்துல ஒரு கூற்றுல சொல்லப்பட்டிருக்கு, இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்ஹயேத் பிபேத் அல்பசுதாத் வேதோ மாமயம் பிரகரிஷ்யதி கார்ஷ்ணே வேதமயம் வித்வான் ஸ்ராவயித் வார்த்தம் அஷ்ணுதே. வேதங்கள் கலியுகத்துல உள்ள மனிதர்களை பத்தி பயப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எந்த மனிதர்களை பத்தி? யார் ஒருத்தர் வேதங்களை புராணங்கள் இதிகாசங்களுடைய உதவியை ஏற்காமல் யார் வேதங்களை படிக்க முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து வேதங்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கின்றன.
ஏன்னா கலியுகத்துல வேதங்களினுடைய அர்த்தத்தை இதிகாச புராணங்கள் இதிகாச புராணங்களுடைய உதவி மூலமாகத்தான் நம்ம கற்க முடியும். நான் கலியுகத்துல முதல்ல வேதங்களுடைய 6% வேதங்கள் தான் கலியுகத்துல இருக்கின்றது. பல வேதங்கள் மறைந்து விட்டது. அந்த வேத மந்திரங்களை கற்பது, அதை உச்சரிப்பது, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது, இதெல்லாம் கடினமான விஷயம். அப்படி அதை புரிந்து கொள்வதிலையும் பல பேர் சில தவறான முடிவுகளுக்கு வந்துடலாம். ஆனா அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை புராணங்கள் இதிகாசங்கள் மூலமாக கற்க வேண்டும் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை பாகவதம் நமக்கு தெல்லம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றது. அதுதான் வேதார்த்த பரிபிரம்ஹிதக அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதனால எல்லா வேதங்களும் பாகவதத்துக்குள்ளே அடங்கியுள்ளது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகா. வேதம் அப்படிங்கிற மரத்தினுடைய பழுத்த பழம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸ்கந்த புராணத்துல ஒரு வாக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் வேதாங்கங்கள், உபநிஷத்துக்கள், அந்த மாதிரி வேதங்கள் இதையெல்லாம் கற்றுள்ளார். ஆனால் புராணங்கள் இதிகாசங்களை படிக்கவில்லை என்றால் அவருடைய கல்வி முழுமை அடையவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால புராணங்கள் இதிகாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுலயும் ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம், வேதம் அப்படிங்கிற மரத்தினுடைய பழுத்த பழமாக இருக்கின்ற ஸ்ரீமத் பாகவதத்திற்கு கலியுகத்துல மிக உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் அடுத்த கருத்து என்னன்னா, புராணோயம் சாமவேதக, புராணானாம் சாமவேதக அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. புராணங்களில் ஸ்ரீமத் பாகவதம் சாமவேதம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஏன் அப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா, சாமவேதத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம, அதர்வ அப்படின்னு சொல்றோம், 4 வேதங்கள். அந்த வேதங்களுக்குள்ள பல வகையான தேவர்களுடைய வழிபாட்டை பத்தி சொல்லப்பட்டுள்ளது, பல மார்க்கங்களை பத்தி சொல்லப்பட்டுள்ளது, பாதைகளை பத்தி. அப்ப ஒருத்தருக்கு குழப்பம் ஏற்படலாம், எவரை வழிபட வேண்டும், எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு குழப்பம் ஏற்படலாம். அந்த குழப்பத்தை அந்த முரண்பாடு உள்ள கருத்துக்களை சாமவேதம் தீர்த்து வைக்கின்றது. எந்த பல வகையான வழிபாடு, பல வகையான லட்சியங்கள், பல வகையான பாதைகள், இதை பத்தியா படிக்கும் பொழுது ஒருத்தருக்கு குழப்பம் ஏற்படலாம். அந்த குழப்பங்களை சாமவேதம் தீர்த்து வைக்கின்றது. குறிப்பாக அதான் சாமவேதம் ஹார்மனைசஸ் ஆல் தி டிஃபரண்ட் வேரியஸ் வியூ பாயிண்ட்ஸ் இன் டிஃபரண்ட் வேதாஸ். இந்த முரண்பாடான கருத்துக்களை அதை தீர்த்து வைக்கிறது அதுக்கு ஒரு பக்குவமான நபரால தான் முடியும். சமவேதம் தீர்த்து வைக்கின்றது. அதே மாதிரி புராணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 18 புராணங்கள் இருக்கு. அந்த 18 புராணங்கள்லையும் பல வகையான தேவர்களுடைய வழிபாடுகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இப்ப ஒருத்தர் பல புராணங்களை படிக்கும் பொழுது அந்த பல கருத்துக்களை படிக்கிறதுனால அவருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படலாம், எவரை வழிபட வேண்டும், எந்த பாதை பின்பற்ற வேண்டும் குழப்பம் ஏற்படலாம். பாகவதம் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கின்றது. அதனால தான் இது புராணங்களில் சாமவேதம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சார். அந்த பத்திரிகையுடைய பெயர் என்னன்னா த ஹார்மோனிஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். ஹார்மோனிஸ்ட் அப்படின்னா முரண்பாடு உள்ள கருத்துக்களால ஏற்படும் குழப்பங்களை எவர் தீர்த்து வைக்கின்றாரோ அவர்தான் ஹார்மோனிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பாகவதம்
அப்படிப்பட்ட முரண்பாடு உள்ள கருத்துக்களை தீர்த்து வைக்கின்றது. தெளிவாக வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியை பாகவதம் தெளிவாக சொல்கின்றது. அதனாலதான் ஒரு வைஷ்ணவருடைய ஒரு குணமும் சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி ஒரு ஸ்லோகம் வருது. அதுலயும் சைத்தன்ய மகாபிரபு அவர் பல வகையான குழப்பங்களை சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கையினுடைய வரலாறை படிக்கும் பொழுது அதன் மூலமாக சாஸ்திரத்தில் உள்ள பல குழப்பமான கருத்துக்களை அவருடைய வாழ்க்கை வரலாறு தீர்த்து வைத்து விடுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி எதுக்கா இந்த ஸ்லோகத்தை சொல்றேன்னா, பாகவதத்துக்குள்ள வேதங்கள் அடங்கியுள்ளது, மகாபாரதம் அடங்கியுள்ளது, காயத்ரி மந்திரம் அடங்கியுள்ளது, வேதாந்த சூத்திரம் அடங்கியுள்ளது, எல்லா புராணங்களும் அடங்கியுள்ளது. அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்துல பார்த்தோம்னா புருஷ சூக்த மந்திரம் அதுவும் பாகவதத்துக்குள்ள அடங்கியுள்ளது. அந்த மாதிரி பாகவதத்துக்குள்ள பல சனாதன தர்மத்தில் உள்ள எல்லா கிரந்தங்களும் பாகவதத்துக்குள்ளேயே அடங்கியுள்ளது. இன்னொரு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம், சூரியனுக்கு நம்ம வழிபடுறதுக்காக சில மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களும் பாகவதத்துக்குள்ளே அடங்கியுள்ளது. எங்கே அடங்கியுள்ளது? துருவ மகாராஜர் சொன்ன 12 பிரார்த்தனைகள், அந்த 12 பிரார்த்தனைகள் அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திற்கு சமமாக இருக்கின்றது. அந்த மாதிரி பாகவதத்துள்ள பல பகுதிகளை பார்க்கும் பொழுது எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமான கருத்து இதுக்குள்ள அடங்கியுள்ளது. அதனாலதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னன்னா புருஷ சூக்தம் நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு வருவோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, பாதாஸ்திரயோ பகிஷ்சாசன் அப்ரஜானாம் ய ஆஷ்ரமாக அந்தஸ்திரிலோக்யா சபரோ கிருஹமேதோ பிருஹத்வ்ரதாக. பிரபுபாதர் என்ன அர்த்தம் கொடுக்கிறார், அதுக்கப்புறம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி என்ன அர்த்தம், அது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். பிரபுபாதர் என்ன அர்த்தம் கொடுத்திருக்காருன்னா, பகவானின் சக்தியால் 3/4 பாகத்தை கொண்ட ஆன்மீக உலகம் இந்த ஜட உலகிற்கு அப்பால் அமைந்துள்ளது. அது பிறப்பட்டவர்களுக்குரிய உலகாகும். குடும்ப வாழ்வில் பற்றுடையவர்களும் பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றாதவர்களுமான பிறர் 3 ஜட உலகங்களிலேயே வாழ வேண்டும் அப்படின்னு பிரபுபாதர் பொருளுரை கொடுக்கிறார். பாதாஸ்திரயோ பகிஷ்சாசன், பகவானுடைய இந்த சிருஷ்டியை பத்தி பார்க்கும் பொழுது 2 இருக்கு, ஏகபாத விபூதி மற்றும் திரிபாத விபூதி. ஆன்மீக உலகத்தை திரிபாத விபூதி அப்படின்னு சொல்றோம். ஆன்மீக உலகம் அது சிருஷ்டி செய்யப்படவில்லை, அது அனாதி காலமாக இருக்கு. பௌதிக உலகம் சிருஷ்டி செய்யப்படுகின்றது, காக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது, திரும்ப சிருஷ்டி செய்யப்படுகின்றது. பூத்வா பூத்வா பிரளீயதே அப்படின்னு பகவத்கீதையில் வருது. இந்த பௌதிக உலகத்தை ஏகபாத விபூதி அப்படின்னு சொல்றோம். இது பகவானுடைய சிருஷ்டியில் ஒரு கால் பகுதி மட்டும். ஆனா இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆன்மீக உலகம் இருக்கின்றது. அதை பத்தி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பாதாஸ்திரயோ பகிஷ்சாசன், இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டு அந்த ஆன்மீக உலகம் இருக்கின்றது. அப்ரஜானாம் ய ஆஷ்ரமாக, அந்த ஆன்மீக உலகத்தில் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த பௌதிக உலகத்தில் யார் வாழ்கின்றனர்? அந்தஸ்திரிலோக்யா ஸ்வபரோ கிருஹமேதோ அப்ருஹத்வ்ரதாக. இந்த பௌதிக உலகத்துக்குள்ள அப்ருஹத்வ்ரதாக, அப்ருஹத்வ்ரதாக அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பிரபுபாதர் கொடுத்த அர்த்தம் என்னன்னா,
குடும்ப வாழ்வில் பற்று உடையவர்களும் பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றாதவர்களுமான பிறர் இந்த பௌதிக உலகத்தில் வாழ்கின்றனர் அப்படின்னு பிரபுபாதர் அர்த்தம் கொடுத்திருக்கார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன அர்த்தம் கொடுக்கிறாருன்னா, அப்ருகத் விரதாகான பக்தி இல்லாதவர்கள், பகவத் பக்தியை யார் கடைபிடிப்பாத இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த 3 குணங்களால் ஆக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். பிரபுபாத தன்னுடைய பொருளுரையில வந்து பிரம்மச்சரிய விரதத்தை வந்து கடைபிடிப்பதற்கான முக்கியத்துவத்தை பத்தி பொருளுரையில ரொம்ப விரிவாக சொல்றார். பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா, பிரம்மச்சரிய விரதம்னா எல்லோரும் வந்து கோயில சேர்ந்துடணும், எல்லோரும் சன்னியாசி ஆகணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பிரம்மச்சரிய விரதம்னா 2 வகையான பிரம்மச்சரிய விரதம் இருக்கு. உபகுர்வான பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு 2 வகையானது இருக்கு. உபகுர்வான பிரம்மச்சாரின்னா ஒருத்தர் வந்து ஒரு குருவினுடைய ஆசிரமத்தில் இருந்து கொண்டு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து அந்த குருவினிடத்திலிருந்து வேத சாஸ்திரங்களை கற்கின்றார். அந்த சாஸ்திரங்களை கற்ற பின் அவர் வந்து ஒரு சமயத்துல திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் நுழைகின்றார். அந்த இல்லற வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடித்து அவர் வந்து அந்த இல்லற வாழ்க்கையில் உள்ள கடமைகளை செய்கின்றார், குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றார். அவரும் ஒரு வகையான பிரம்மச்சாரி. அவருக்கு வந்து உபகுர்வான பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. யார் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரிய விரதத்தை வாழ்வு முழுவதும் கடைபிடிக்கின்றார்கள் அவர்களை வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி 2 வகையான பிரம்மச்சாரி விரதம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த உபகுர்வான பிரம்மச்சாரி அவரும் வந்து இவர் தாழ்ந்தவர், அவர் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவரும் வந்து தர்மத்தின் பாதையை கடைபிடிக்கிறார், உபகுர்வான பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பத்தி நான் இந்த பொருளுரையில பல இடத்துல பிரபுபாதர் அதை பத்தி சொல்றார். இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல வந்து இந்த பிரம்மச்சரிய விரதத்தை பத்தியான முக்கியத்துவத்தை பத்தி பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக ஒருத்தருடைய ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கின்றது. ஒரு பௌதிக ரீதியாக பார்க்கும் பொழுதும் கூட ஒருத்தருடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அவருடைய உறுதி மனப்பான்மை வந்து அதிகரிக்கும். இது வந்து ஒரு மாணவ வாழ்க்கை. வருங்காலத்துல ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில நுழைவதற்கும் ஒரு பயிற்சியாக இருக்கின்றது, ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படின்னு. அதனால இது வந்து பார்த்தோம்னா பாரம்பரியமாக பார்க்கும் பொழுது ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படின்னா 7 வயசுல ஒருத்தர் வந்து குருவினுடைய ஆசிரமத்துல நுழைவார். என்ன கருத்துன்னா, காம உணர்வுகள் வந்து ஒருத்தருடைய மனசுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மனசுக்குள்ள வித்யா சாஸ்திரம் வந்து நுழைய வேண்டும். அதுதான் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய ஒரு அடிப்படை ஒரு கொள்கை. அதனாலதான் 7 வயசுல 8 வயசுல ஒருத்தர் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள ஒரு குருவினுடைய ஆசிரமத்துக்குள்ள போய் வந்து நுழைவார். கிருஷ்ண பலராமரே கூட நீங்க பாகவதத்துல படிக்க முடியும். பாகவதத்துல கிருஷ்ணர் பலராமர் 10 வருஷம் விருந்தாவனத்துல இருந்ததுக்கு அப்புறம் கம்சரை மதுராவுக்கு வர்றார். மதுராவுக்கு வந்து கம்சரை கொன்னதுக்கு அப்புறம் வசுதேவர் வந்து முதல் செயல் என்ன செய்யறாருன்னா, கிருஷ்ண பலராமரை வந்து சாந்தீபனி முனிக்கு ஆசிரமத்துல அங்க படிக்கிறதுக்காக அனுப்புறார். நீங்க வந்து ஒரு பெற்றோருடைய கண்ணோட்டத்துல நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, வசுதேவர் தேவகி கிருஷ்ணர் பிறந்த உடனே அவர் வந்து விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சிடுறார். 10 வருஷமா அந்த விருந்தாவனத்துல எப்படி பல அசுரர்கள் கிருஷ்ணரை கொல்றதுக்காக அனுப்பப்பட்டனர், அந்த மாதிரியான செய்தியை தான் அவர் வந்து 10 வருஷமா கேட்டுக்கொண்டு இருந்தார். முதல் முறையாக வசுதேவர் வந்து தன்னுடைய குழந்தையை 10 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறார்.
பெற்றோருடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர் வந்து அந்த குழந்தையை தன்கிட்டே தான் வச்சுக்கொள்ள விருப்பப்படுவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைய முதல் முறையா சந்திக்கிறாங்க. ஆனா வசுதேவர் வந்து ஹரே கிருஷ்ண ஹரே. நீங்க பெற்றோருடைய கண்ணோட்டத்தில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல பார்க்கும்பொழுது அந்த குழந்தையை வந்து தன்னுடைய அன்பை வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் தங்ககிட்டே தான் வைத்துக்கொள்ள விருப்பப்படுவார்கள். ஆனா வசுதேவர் தேவகிக்கு வந்து அந்த கிருஷ்ண பலராமர் மேல் அவ்வளவு அன்பு இருந்தாலும் அவர் உடனே கிருஷ்ண பலராமரை வந்து சாந்திபுனி முனியினுடைய ஆசிரமத்துக்கு அனுப்புறார். அப்ப அவர் வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து எப்படி அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன்னா ஒரு பெற்றோராக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து அவர் அவ்வளவு அன்பு இருந்தாலும் அந்த அன்பு வந்து தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு வந்து தடங்களாக இல்லை. சில சமயம் வந்து சில பெற்றோர்கள் நினைப்பாங்க, இந்த பையன் வந்து ஒரு ஆசிரமத்துல இருந்து ட்ரைனிங் பெற்றான்னா அவர் அங்கேயே போயிடுவார், அதனால அங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சில சமயம் பயப்படலாம். ஆசிரமங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த மாதிரி அத அனுப்புறதுக்கு தயக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து வெறும் ஒரு பௌதிக ரீதியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த கல்வி அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒரு குருவினுடைய மேற்பார்வையில இருந்து அதுல இருந்து ஒரு சாஸ்திரத்தை கற்பது வந்து அந்த அவருக்கு வந்து வருங்காலத்துல ஒரு தகுந்த ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அமையும். அவருடைய வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும். அப்ப வசுதேவரே கூட கிருஷ்ண பலராமருக்கு அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அவரை வந்து சந்தீபனி முனியுடைய ஆசிரமத்துக்கு அனுப்பினார். இப்ப பார்க்கும் பொழுது இந்த காலத்திலையும் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைகளை வந்து ஹாஸ்டல்ல வச்சு படிக்கிறதுக்கான அந்த கலாச்சாரம் இருக்கு. ஆனா ஹாஸ்டலுக்கும் ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹாஸ்டல்ல ஒரு குரு கிடையாது, ஆசிரமத்துல ஒரு குரு இருக்கின்றார். நீங்க சொல்லலாம் ஹாஸ்டல்லையும் ஒரு வார்டன் இருக்காரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த வார்டன் வந்து சாப்பாடு சரியா வருதா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, டாய்லெட் ஒர்க் பண்ணுதா, அதை தான் அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. ஆனா ஹாஸ்டலுக்குள்ள என்ன நடக்கிறது, ஒரு மாணவர்களுடைய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாணவர்கள் என்ன பண்றாங்க அதை அவர் கண்காணிக்க மாட்டார். நானும் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சவன். ஹாஸ்டல்ல என்ன நடக்கிறது வந்து பெரும்பாலான பெற்றோர்களுக்கு நிறைய பேர் தெரியாது. வந்து ஐஐடி இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா ஐஐடி ஹாஸ்டலுக்குள்ள என்ன நடக்கிறது அதை வந்து நுணுக்கமாக சொன்னோம்னா
ஒரு கலாச்சாரம் உள்ள நபர்கள், ஒரு கலாச்சாரம் உள்ள பெற்றோர்கள் அவங்க மத்தியில அந்த விவரங்களை சொல்றதே அதுவே ஒரு கூச்சமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பல வகையான தவறான விஷயங்களும் நடக்குது. ஆனா ஒரு ஆசிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குருவினுடைய மேற்பார்வையில ஒரு ஆசிரமம் இயங்குகின்றது. அந்த குரு தன்னுடைய புலன்களை வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உதர உபஸ்த வேகம், ஏதான் வேகான் யோ விஷகேத தீர சர்வமபிமா பிருத்திவீம் திஷ்யாத். அந்த குரு தன்னுடைய புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறதுனால, அந்த 6 தூண்டுதல்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறதுனால, அவருடைய மேற்பார்வையில ஒரு ஆசிரமம் இயங்குகிறதுனால அந்த ஆசிரமத்தில் உள்ள நபர்களுக்கு அவர் ஒரு தகுந்த ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாட்டை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை அந்த மனிதருக்கு ஒரு சரியான அடித்தளமாக, ஒரு பவுண்டேஷனமாக, ஒரு அடித்தளமாக அமைகின்றது. அப்படிப்பட்ட மனிதர் வருங்காலத்துல அவர் கிரகஸ்த ஆசிரமத்தில் நுழையும் பொழுது அவர் ஒரு பொறுப்பான கிரகஸ்தராக இருப்பார். அவர் மூலம் நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பார். அது சமுதாயத்துக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அதனால பிரம்மச்சாரி ஆசிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபவுண்டேஷன். எப்படி ஒரு கட்டிடத்துக்கு ஒரு அடித்தளம் எவ்வளவு முக்கியமானதோ அந்த மாதிரி பிரம்மச்சாரி ஆசிரமம் ஒரு அடித்தளம். அது வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கு. இன்னொரு கருத்து பார்த்தோம்னா, பொதுவாக பாரம்பரியமாக பார்க்கும் பொழுது ஒருத்தர் உபநயன சம்ஸ்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குருவினுடைய ஆசிரமத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்பதான் வேதாரம்ப சம்ஸ்காரம் அப்படின்னு நடக்கும். அந்த உபநயன சம்ஸ்காரம் முடிஞ்சு அந்த ஆசிரமத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அப்பொழுது ஒரு மந்திரத்தை உச்சரிப்பார். அந்த மந்திரத்தை ஒரு கல் மேல நின்று கொண்டு ஒரு மந்திரத்தை உச்சரிப்பார். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில எந்தவித பொறுப்பு இல்லாம நான் மனம் போன போக்குல நான் வாழ்ந்துள்ளேன். அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா அவ்வளவு அன்பு கொடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் நான் எனக்கு எந்த கட்டுப்பாடு இல்லாம நான் விளையாட்டு கொண்டு இந்த மாதிரி வாழ்ந்துள்ளேன். ஆனா இப்பொழுது நான் குருவினுடைய ஆசிரமத்துல நுழைகின்றேன். எப்படி இந்த கல் வெப்பம், குளிர், மழை இந்த மாதிரி எல்லா விதமான இருமைகளை சகித்து கொண்டு இருக்கின்றதோ அதே மாதிரி குருவினுடைய ஆசிரமத்தில் நான் இருந்து கொண்டு அங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை சகித்து கொண்டு நான் வாழ்வேன் அப்படின்னு அந்த மந்திரத்தினுடைய அந்த அர்த்தம் கொண்டுள்ள அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த குருவினுடைய ஆசிரமத்துக்குள்ள போறார். நம்ம கிருஷ்ணருடைய 64 குணங்களை பத்தி ரூபகோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்து புஸ்தகத்துல சொல்றார். அதுல ஒரு குணத்தை பத்தி சொல்லும் பொழுது ரூபகோஸ்வாமி இந்த எடுத்துக்காட்டை சொல்றார். கிருஷ்ணர் எப்படி வாழ்க்கையில் உள்ள சகிப்புத்தன்மைக்கு அவர் எடுத்துக்காட்டா சொல்றார். அவர் சந்தீபுனி முனியினுடைய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு சாதாரணமான, அவர் பகவானாக இருந்தாலும் மற்ற எல்லா மாணவர்கள் மாதிரி இருந்து கொண்டு அந்த ஆசிரமத்தில் உள்ள எல்லா சாதாரண சேவைகள், துச்சமான சேவைகள், மீனியல் சர்வீஸ், ஆசிரமத்தை தூய்மை பண்றது, விறகு எடுத்துட்டு வர்றது, குருவுக்கு பணிவிடை செய்வது, அந்த மாதிரியான அங்க ஆசிரமத்துல தனி ரூம்லாம் கிடையாது, எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி தன்னுடைய துணியை தானே துவைச்சு கொள்றது, அந்த மாதிரியான தவங்களை செய்து குருவுக்கு பணிவிடை செய்தார் அப்படிங்கிற அந்த குணத்தை காண்பிக்கின்ற. அப்ப கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறே பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறிலே எப்படி அவர் பிரம்மச்சாரி விரதத்தையும் கடைபிடித்தார் அதை நம்மளால பார்க்க முடியாது. இன்னொரு கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, நான் அந்த மந்திரத்தை சொன்னேன், அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பத்தி சொன்னேன். அதே மந்திரத்தை பெண்பால்ல ஒரு பெண்ணும் உச்சரிக்கிறாங்க. எப்ப?
திருமணம் ஆகும் பொழுது, இப்ப இந்த காலகட்டத்தில் நான் பெரும்பாலான கலியுகத்தினுடைய போக்குனால நிறைய பேருக்கு இதனுடைய பல சடங்குகளுடைய மந்திரங்களுடைய அர்த்தம் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு திருமணத்தின் பொழுது ஒரு பெண்ணும் அதே மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க, ஆனா பெண்பால்ல. ஏன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது அந்த திருமணம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடையாது. பெற்றோர்களுடைய அரவணைப்புல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு கணவனுடைய வீட்டுக்குள்ள போகும்பொழுது அவங்களுக்கு நிறைய பொறுப்பு வருகின்றது. அந்த வீட்டுல மாமனார் மாமியார் அப்புறம் பல விஷயங்கள் பொறுப்புகள் வருகின்றன. அப்ப அதே அந்த மந்திரத்தை உச்சரித்து இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பல பொறுப்பு இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரீ லைஃப் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். ஆனா இப்பொழுது நான் என்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு போகும்பொழுது என்ன தடங்கல்கள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு நான் அந்த கடமைகளை செய்வேன் அப்படின்னு அந்த மந்திரத்தை உச்சரித்து அவங்க பிரவேசிக்கிறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது இந்த பிரம்மச்சரி ஆசிரமத்தினுடைய முக்கியத்துவத்தை பிரபுபாதர் ரொம்ப விவரமாக இவ்வளவு டீடைல்டா சொல்றார். பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல பிரம்மாவினுடைய சிருஷ்டியினுடைய பகுதியில 4 வகையான பிரம்மச்சாரி ஆசிரமத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. சாவித்ர, பிராஜாபத்திய, பிராம, அப்புறம் இன்னொரு வகை. 4 வகையான பிரம்மச்சாரி ஆசிரமம் என்னன்னா, முதல் வகை என்னன்னா, ஒருத்தர் குருவினுடைய ஆசிரமத்துக்குள்ள போய் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்கிறார். 3 நாள். அது முதல் பிரம்மச்சாரி ஆசிரமம். இரண்டாவது என்னன்னா, அங்க ஆசிரமத்துக்குள்ள போய் அட்லீஸ்ட் 1 வருஷம் அந்த பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கிறார். அது இரண்டாவது. மூன்றாவது என்னன்னா, குருவனுடைய ஆசிரமத்துக்குள்ள போய் அந்த வேத கல்வி சாஸ்திர கல்வி முடிகிற வரைக்கும் அங்க இருந்து பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கிறார். அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்வார். நான்காவது ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கிறார். இந்த மாதிரி 4 பிரம்மச்சாரி ஆசிரமத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. இதுல இருந்தும் இன்னொரு கருத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சாஸ்திரங்கள்ல ஒரே ஒரு ஸ்டாண்டர்டை மட்டும் கொடுக்கறது இல்ல. உதாரணத்துக்கு சப்போஸ் அந்த கடைசி ஸ்டாண்டர்டை மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட இதுல ஒரு சில பேர் தான் வருவாங்க. சாஸ்திரம்ங்கிறது ஒரு வேத மாதா, அம்மா அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒரு அம்மா எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளவு சாப்பிடும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், அதை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ஏற்றபடி அவங்க சாப்பாடு கொடுக்கறாங்க. அதே மாதிரி வேதம்ங்கிறது ஒரு தாய் மாதிரி. இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பல கெப்பாசிட்டி இருக்கு. அதனால ஒரே ஸ்டாண்டர்ட் கொடுக்காமல் அந்த சாஸ்திரம் பல வகையான ஸ்டாண்டர்டை கொடுக்கிறது. நீங்க வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்க முடியலன்னா நீங்க வேத கல்வியை முடிக்கிற வரைக்குமாவது அந்த பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடித்து குருவனுடைய ஆசிரமத்துல இருங்க. அதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் 1 வருஷமாவது இருங்க. அதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் 3 நாளாவது இருங்க அப்படின்னு இறங்கி இறங்கி அந்த நம்மளுடைய நிலைக்கு ஏற்றபடி இறங்கி இறங்கி சாஸ்திரங்கள் நமக்கு பல ஸ்டாண்டர்டை கொடுக்கிறது. எப்படி பகவத்கீதையில கிருஷ்ணர் 12வது அத்தியாயத்துல பல ஸ்டாண்டர்ட் கொடுக்கிறார். உன்னுடைய மனதை என் மேல செலுத்து, அது முடியலன்னா என்னுடைய புத்தியை செலுத்து, அது முடியலன்னா பக்தி பயிற்சி செய், அது முடியலன்னா நீ உன்னுடைய செயல்களுடைய பலன்களை எனக்கு அர்ப்பணம் செய் அப்படின்னு பகவான் தன்னுடைய கருணையினால இறங்கி இறங்கி வருகின்றார். அதனால ஒரு ஒரு பிரபுபாதருடைய சிஷ்யர் ஜெயத்வேத் மகாராஜர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இந்த பிரம்மச்சரி ஆசிரமத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி சாஸ்திரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க வருங்காலத்துல இந்த ஆசிரமத்துல இருந்த வாழ்க்கை
ஒரு ரொம்ப ஜாலியான வாழ்க்கை, நல்லான வாழ்க்கை அப்படின்னு அவர் வந்து அட்லீஸ்ட் வருங்காலத்தில் அவர் வந்து அவரை ஞாபகப்படுத்தும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட பிரம்மச்சாரி ஒரு குறிப்பிட்ட நாளாவது அந்த ஆசிரமத்தில் இருக்கணும். ஆசிரமம்ங்கிறது வந்து ஆசிரமத்துக்கும் ஹாஸ்டலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆசிரமத்துல ஒரு குரு இருக்கின்றார், ஒரு குரு அல்லது குருவால் நியமிக்கப்பட்ட சிஷ்யர்கள், அவர்களால் அந்த ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் அந்த ஆசிரமம் இயங்குகின்றது. அந்த இதுல இருக்கும் பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட சமயத்துல காத்தால எழுந்துக்கணும், நம்மளுடைய துணிமணிகளை நம்மளே துடைச்சுக்கணும், வீட்டுல இருந்தா அம்மா அப்பா இது செய்வாங்க. அப்புறம் ஒரு சில சமயம் பக்தர்களாக இருந்தாலும் கூட அவங்களால அதே கட்டுப்பாடை வந்து வீட்டுக்குள்ள அதை வந்து செயல்படுத்த முடியாது. அதனால தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தருடைய பெற்றோர்கள் சாஸ்திரங்களை நிறைய படிச்சிருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க இன்னொரு குரு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெற்றோர்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் பல சமயத்துல அவங்களாலே அவங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இன்னொரு குரு ஆசிரமத்துக்குள்ள அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு வாக்கியமே இருக்கு. ஸோ அதனால இப்ப பார்த்தோம்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு பணி என்னன்னா, சமுதாயத்துக்கும் சரி இஸ்கான் சொசைட்டிக்கும் சரி என்னன்னா, இந்த பிரம்மச்சரி ஆசிரமத்தினுடைய ட்ரைனிங். பொதுவாக இஸ்கான் கோயில்ல நம்ம பார்த்தோம், பிரம்மச்சாரி ஆசிரம்னா வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க அவங்கதான் அங்க போவாங்க அப்படின்னு நினைச்சு, அதனால பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை அனுப்புறதுக்கே வந்து பயப்படுவாங்க. இவங்க முன்னாடிலாம் சில பக்தர்கள் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகும்பொழுது அந்த கிராமத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, புல்ல பிடிக்கிற கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில கண்ணோட்டம் இருந்து, ஆனா நம்ம ஒருத்தரை வந்து ஃபுல் டைமா ஜாயின் பண்ணணும், அதுக்கு வந்து ப்ரீச்சிங் பண்ணக்கூடாது. அது ஒருத்தர் தானாகவே எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி எடுக்கிறவங்க வந்து ஒரு சில பேர். ஆனா ஒரு ஆன்மீக அமைப்பாக இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த 3 வகையான நிலை, அந்த 3 பிரம்மச்சாரி நிலை அப்படின்னா 3 நாள், 1 வருஷம் அல்லது ஆன்மீக கல்வி இது முடிகிற வரைக்கும் அந்த 3 நிலைகள். அதுக்கு வந்து நம்ம வந்து பல முயற்சிகளை எடுக்கணும். அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சப்போஸ் அவங்க வந்து அட்லீஸ்ட் சம்மர் டயத்துல என்ன குழந்தைகள் ஒரு ஆசிரமத்துல இருந்து கொண்டு அங்க வந்து சில சாஸ்திரங்களையும் கற்கிறாங்க, அதே சமயத்துல அவங்க ஸ்கூல் இதுலயும் படிக்கலாம். ஆனா ஒரு கட்டுப்பாடுடன் ஆசிரமத்துல இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல எழுந்திருக்கணும், அவங்களுடைய துணிமணிகளை அவங்களே தோக்கணும், அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நம்ம அதிகம் முயற்சி எடுத்தோம்னா அது வந்து எல்லோ பெற்றோர்களுக்கும் அவங்களால செய்ய முடியாத காரியத்தை வந்து செய்யறதுக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதனால பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், சமுதாயத்துக்கு ஒரு உயர்ந்த பணியாக இருக்கும். அதனால ஒரு ஆன்மீக அமைப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்த முதல் 3 பிரம்மச்சாரி ஆசிரம் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு, அல்லது 2 மாசம் இருந்து, அல்லது 1 வருஷம் நீங்க வேலையை பார்த்து கொண்டே ட்ரைனிங் எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வந்து அதிகம் ஒரு முயற்சி எடுத்தோம்னா அதுல வந்து கிளியரா இருக்கணும். இவங்களை வந்து நாங்க வந்து ஒரு இங்கே இருக்கிறதுக்காக ப்ரீச்சிங் பண்ண போறது இல்லை, அந்த மாதிரி அது வந்து அவங்களால சுயமா எடுக்கிற முடிவு. வெறும் ட்ரைனிங் கொடுக்கறதோட அந்த ஒரு கண்ணோட்டத்துடன் அந்த வந்து முயற்சி எடுத்தோம்னா அது பல சமுதாயத்துக்கு ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். அதே சமயத்துல பெண்களுக்கும் பெண்களுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்க, பெண்களுக்கும் அவங்க தகுந்த அவங்க திருமணம் ஆய்து கொண்டு அவங்க ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அஸ்திவாரமே ஒரு பெண் தான். அப்படி பார்த்தோம்னா சமுதாயத்தினுடைய ஒரு அஸ்திவாரமே பெண்கள் கையில தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு சரியான ட்ரைனிங் வந்து மற்ற பெண்கள் மாதாஜிகள் பெற்றோர்கள் அவங்க கொடுக்கணும்.
ஆண்களுக்கு வந்து ஒரு ஆசிரமத்துல ஆன்மீக அமைப்புகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சரியான அடித்தளமாக இருக்கும். ஒரு வீடியோ, ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், நீங்க கூட பார்த்திருக்கலாம். ஒரு 50-60 வயசுல உள்ள பல உயர்ந்த நிலையில் உள்ள கலெக்டர்கள், உயர்ந்த பதவியில் உள்ளவங்க வந்து தங்களுடைய ஸ்கூல்ல படிச்ச டீச்சர் கிட்ட வராங்க. இந்த ஸ்கூல்ல ஆரம்பத்துல 2வது 3வது படிச்ச டீச்சர் கிட்ட, அந்த டீச்சர் வந்து இப்ப 75-80 வயசுல அந்த அம்மா, அவங்க கிட்ட வந்து ஒரு குச்சியை கொடுத்து நீங்க முன்னாடி எப்படி அடிச்சீங்களோ அதே மாதிரி இப்ப அடிங்க அப்படின்னு அவங்க கையை காமிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த அம்மா வந்து குச்சியோட அடிக்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட அந்த அடியை இழுத்துக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க வந்து அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தது, அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டை கொடுத்தாங்க, அந்த குச்சியால் அடிச்சாங்க. ஆனா அந்த கட்டுப்பாட்டை வந்து இவங்க வந்து 50 வருஷம் கழிச்சு 60 வருஷம் கழிச்சு அதை ஞாபகத்துல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமத்துல ஒருத்தரை வந்து ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு வாழ்க்கையில ஒரு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து பல வருஷம் கழிச்சும் அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. அந்த சமயத்துல ட்ரைனிங் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து சில கஷ்டம் இருக்கலாம். ஏன் வந்து இங்க ஆசிரமத்துல ஒருத்தர் மங்களாரத்திக்கு சரியான சமயத்துல வரலன்னா அவங்க 108 தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எழுத வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சில ட்ரைனிங்ல இருந்து. ஆனா அந்த மாதிரியான கட்டுப்பாடு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சரியான அந்த மாதிரி சில பனிஷ்மெண்ட், அது வந்து சில ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. அதனால இந்த பிரம்மச்சரிய விரதத்தை பத்தி இந்த பொருளுரையில பிரபுபாதர் வந்து ரொம்ப விவரமாக எழுதுறார். அதை பத்தி சில கருத்துக்களை சொல்ல விருப்பப்பட்டேன். அதை தவிர இன்னைக்கு ஜஸ்ட் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்றேன். இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அப்படின்னு பார்த்தோம்னா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து சனாதன கோஸ்வாமி மறைந்த நாள். சனாதன கோஸ்வாமி மறைந்த நாள், ரொம்ப உயர்ந்த நாள். சனாதன கோஸ்வாமி வந்து சம்பந்த ஆச்சாரியர். இவர் வந்து மதன மோகன விக்கிரகத்தை ஸ்தாபனம் செய்தார். பல உயர்ந்த கிரந்தங்கள், பிருகத் பாகவதாமிருதம், ஹரிபக்தி விலாஸ் அப்படிங்கிற உயர்ந்த புத்தகங்களை எழுதியுள்ளார். பிருந்தாவனத்துல இருந்த பொழுது அந்த எல்லா பிருந்தாவன வாசிகளுக்கு இவர் வந்து குருவாக இருந்தார். இன்னைக்கு போனீங்கன்னா, நேத்திக்கு ராத்திரி இன்னைக்கு போனீங்கன்னா அந்த கோவர்தனத்துல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கோவர்தனத்தை வலம் வருவாங்க. பிருந்தாவனத்துல உள்ள எல்லோரும் சனாதன கோஸ்வாமி குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து தங்களுடைய நன்றி கடனை செலுத்துகின்றார்கள் அந்த கோவர்தன பரிக்கிரமம் செஞ்சு. அந்த சனாதன கோஸ்வாமி மறைந்த நாள் இன்னைக்கு. சனாதன கோஸ்வாமியை பத்தி பார்த்தோன்னா, எங்களுடைய குரு மகாராஜர் ஒரு தடவை 4 மணி நேரம் இவரை பத்தி ஒரு 4 மணி நேரம் கிளாஸ் கொடுத்தார். இப்ப ஒரு சில சமயத்துல இவரை பத்தி சொல்றது ரொம்ப கஷ்டம். சனாதன கோஸ்வாமியினுடைய ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, அவர் அவ்வளவு உயர்ந்த கிரந்தத்தை எழுதி அவ்வளவு உயர்ந்த பண்டிதராக இருந்தாலும் அவர் வந்து அவ்வளவு ஒரு பணிவான வைஷ்ணவர். ஒரு தடவை ஜெகநாத் புரியில இருந்த பொழுது அவர் சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்காக வரார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட கேட்கிறார், நீங்க எந்த பாதையில என்னை சந்திக்கிறதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டார். சைத்தன்ய மகாபிரபு கம்பீரால இருக்கார். சனாதன கோஸ்வாமி வந்து ஹரிதாஸ் தாக்கூரோட அந்த சித்த பக்குல்ல வசித்து கொண்டு இருக்கார். ஆனா அவர் அந்த சித்த பக்குல்ல இருந்து கம்பீராவுக்கு வருவதற்கு 2 வகையான பாதை இருக்கு. ஒரு பாதை வந்து அந்த கடற்கரையில் உள்ள மணல்ல நடந்து கொண்டு வருகின்ற பாதை. அது வந்து ஒரு அந்த பாதை கொஞ்சம் நீண்ட பாதை. ஆனா கொஞ்சம் குறுக்கான நேர் வழி என்னன்னா, இன்னொரு ஒரு சந்து பூந்து வழியா வர்றது பாதை. அந்த சீக்கிரமா வந்துடலாம். ஆனா சனாதன கோஸ்வாமி சொல்றாரு, நான் வந்து அந்த கடற்கரையில் உள்ள அந்த நீண்ட பாதை மூலமாக வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், நீங்க ஏன் இந்த நீண்ட பாதையில வந்தீங்க, அதுவும் செருப்பு போடாம? அந்த ஜெகநாத் புரியில
அந்த உச்சி வெயில்ல அந்த கடற்கரையில நடந்தீங்கன்னா அவ்வளவு 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 சூடா இருக்கும். இந்த தடவை ஜெகநாத்புரி ரத யாத்திரை போன பொழுது நான் நினைச்சேன் செருப்பு போட்டேன்னா கட்டாயம் செருப்பு போயிடும், அதனால செருப்பு போடாம போனேன். ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் அந்த வீதியில நிக்கிறதே ஒரு வினாடி கூட நிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்து, அவ்வளவு சூடா இருந்து. ஆனா சனாதன கோஸ்வாமி அந்த கடற்கரை உள்ள பாதை மூலமாக வருவார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், நீங்க அந்த நீண்ட பாதையில வரீங்க, இந்த நேரான இந்த சுருக்கமான பாதையில வந்துடலாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், இந்த பாதையில வரும் பொழுது இந்த ஜெகநாதருக்கு சேவை செய்கின்ற அந்த அர்ச்சகர்கள் இந்த பாதையில அவங்க போகின்றார்கள். அவர்கள் என்னை போன்ற ஒரு தாழ்ந்த மனிதரை பார்த்தார்கள்னா அவர்களுக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும். அதனால நான் ரொம்ப தாழ்ந்த மனிதன், அதனால அவர்கள் முன்னாடி என்னை போன்ற தாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் என்னை ஸ்பர்ஷம் பண்ணாங்கன்னா அவர்கள் சேவைக்காக போறாங்க, அவங்க என்னை தொட்டுட்டாங்கன்னா அந்த சேவை கலங்கப்பட்டு விடும். அதனால நான் இந்த நீண்ட பாதையில வரேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதை கேட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், இன்னொரு தடவையும் சொன்னார், உங்களுடைய பணிவை பத்தி உங்களுடைய பணிவை பார்த்ததுக்கு அப்புறம் அது என்னுடைய ஹிருதயத்தையே துளைக்கின்றது அப்படின்னு சொல்ற. இட் இஸ் பிரேக்கிங் மை ஹார்ட். சனாதன கோஸ்வாமியுடைய அவருடைய மனசுக்குள்ள அந்த பணிவு அப்படிங்கிற அந்த நெருப்பு அவ்வளவு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதனால அந்த வெளியில உள்ள அந்த மணலினுடைய சூடு பெரிதான சூடாக தெரியல. அவ்வளவு ஒரு உயர்ந்த வைஷ்ணவர். ராமகேலியில இப்ப கூட நீங்க போயிருந்தீங்கன்னா ராமகேலின்னு ஒரு இடம், ராமகேலியில சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி வசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நவாப் ஹுசைன் ஷாவனுடைய மந்திரிகளாக அவர் பணிபுரிந்தார்கள். அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்த பொழுது முதல் முறையாக சைத்தன்ய மகாபிரபு அங்க சந்தித்தார்கள். இப்ப கூட நீங்க பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபு சந்தித்த இடம் அங்க இருக்கு. அந்த ராமகேலியில சைத்தன்ய மகாபிரபு சந்தித்த பொழுது அவர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஜகாய் மதாயை விட தாழ்ந்தவர்கள். ஏன்னா நாங்க இந்த முஸ்லிம் கவர்னருக்கு நாங்க சேவை செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனா அவர்கள் கூட முஸ்லிம் இந்த ராஜாவுக்கு சேவை செய்யல அப்படின்னு அவ்வளவு பணிவுடன் அவங்க தங்களை சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சமர்ப்பித்தனர். அந்த மாதிரி இந்த ஆச்சாரியர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வைஷ்ணவ மனப்பான்மை, அதே சமயத்தில் அவர்கள் எழுதின அந்த புஸ்தகங்கள் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள். தீரா அதீர ஜனப்பிரியவ் பிரியகரவ். விருந்தாவனத்தில் உள்ள அதீரர்கள்னா ரவுடி போல உள்ள நபர்கள். தீரர்கள் அப்படின்னா மென்மையான சுபாவத்தை உடைய நபர்கள். அப்படிப்பட்ட ரவுடி போல உள்ள நபர்கள், மென்மையான சுபாவத்தை உள்ள நபர்கள் எல்லோராலையும் நேசிக்கப்பட்டவர் சனாதன கோஸ்வாமி. அந்த சனாதன கோஸ்வாமி நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணவ் சத்தர்ம சம்ஸ்தாபகவ். பல சாஸ்திரங்களை நன்கு ஆராய்ந்து அந்த சாஸ்திரங்களில் பக்தியோடு சம்பந்தப்பட்டுள்ள கருத்துக்களை எடுத்து அந்த கருத்துக்களை தங்களுடைய கிரந்தங்களில் எழுதியுள்ளனர். அந்த சனாதன் கோஸ்வாமி மறைந்த நாள் இன்னைக்கு. அவரை பத்தி கட்டாயம் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த குரு பூர்ணிமா எல்லா சம்பிரதாயத்திலையும் கொண்டாடப்படுகின்றது. ஏன்னா வியாச பகவான் தோன்றிய நாள். இந்த குரு பூர்ணிமா எந்த சம்பிரதாயமாக இருக்கட்டும், எந்த வைஷ்ணவ சம்பிரதாயமா இருக்கட்டும், அத்வைத்த சம்பிரதாயமா இருக்கட்டும், ஆரிய சமாஜா இருக்கட்டும், சனாதன தர்மத்தில் உள்ள எல்லா பிரிவுகள்லையும் இன்னைக்கு வியாசதேவருக்கு தங்களுடைய நன்றி கடனை செலுத்துகின்றன. அந்த வியாசதேவருடைய பணி சனாதன தர்மத்துக்கு மிக உயர்ந்த பணி. அதை பத்தி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தை சொல்றேன். இதை பத்தி நம்ம பல வார்த்தை சொல்லலாம். வியாசதேவருடைய பணி என்னன்னா, வியாசம் வசிஷ்ட நப்தாரம்
சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த ஸ்லோகம் வருது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம், நான் அந்த வியாசருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன். அந்த வியாசர் யார்? வசிஷ்ட மகரிஷனுடைய கொள்ளுப்பேரன் நப்தாரம். சக்தி ரிஷியினுடைய பேரன், சக்தே பௌத்திரம். அகல்மஷம், கலங்கமற்ற வியாசர். அதுக்கப்புறம் பராசராத்மஜம், பராசர ரிஷியினுடைய புதல்வர் வியாசர். சுகதாத்தம், சுகதேவ கோஸ்வாமியினுடைய தகப்பனார் வியாசர். தபோநிதிம், தவங்களுடைய இருப்பிடம், தவங்களுடைய நிதி. நிதினா ஒரு பெரிய சுரங்கம், தவங்களுடைய ரிசர்வாயர். தபோநிதிம், அந்த வியாசருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன். இந்த உலகத்துல சில பேருடைய உயர்வு அவங்க ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவர்னால அவருடைய உயர்வு இருக்கலாம். ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் நல்ல உயர்ந்த காரியங்களே செய்யாம இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹிரண்யகசிபு அவர் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கார். கஷ்யப முனிவருடைய புதல்வர். அந்த வகையில பார்த்தோம்னா அவருடைய குலம் உயர்ந்தது. அவருடைய அடுத்த தலைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் யாருடைய அப்பா? பிரகலாதருடைய அப்பா. அப்படி பார்க்கும்போது பிரகலாதர் போன்ற உயர்ந்த மகாபாகவதரை இந்த உலக கொடுத்திருக்கார். அந்த வகையில பார்க்கும் பொழுது அவர் மிக உயர்ந்தவர். பிரகலாதருடைய தந்தை அல்லது கஷ்யப்பருடைய புதல்வர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹிரண்யகசிபு மிக உயர்ந்தவர். ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய நடத்தை எப்படி இருந்தது, அவருடைய செயல்கள் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த உலகம் பார்த்த ஒரு மிக உயர்ந்த தீவிரவாதி, ஒரு மிக உயர்ந்த அசுரனாக இருந்தார். அதுல அவர் ஒரு ரொம்ப தாழ்ந்தவரா இருந்தார். ஆனா சில பேர் அங்க சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா அவர் உயர்ந்த குலத்தில் பிறந்தார். துருவ சக்கரவர்த்தியினுடைய குலத்தில் பிறந்தார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரும் ஒரு உயர்ந்த பக்தராக இருந்தார். உயர்ந்த ராஜா, ஒரு தர்ம சிந்தனை உள்ள பக்தி பாவனை உள்ள ராஜாவாக இருந்தார். ஆனா அவருடைய புதல்வர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய புதல்வர் ஒரு கொடூரமான அசுரனாக இருந்தார், வேண சக்கரவர்த்தி. அந்த வகையில அவருக்கு ஒரு பிளாக் ஸ்பாட், ஒரு கருப்பு புள்ளி. ஆனா வியாசருடைய இது பாத்தீங்கன்னா வியாசர் வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தியினுடைய பேரன் மற்றும் பராசரருடைய மகன். அந்த குலத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உயர்ந்த குலத்துல பிறந்தார். அவருடைய அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி, பாகவதத்தினுடைய முதல் ஆசிரியர், முதல் சொற்பொழிவார். அவருடைய தந்தை வியாசர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வியாசதேவர் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் வேதங்களை எழுதியுள்ளார், புராணங்களை எழுதியுள்ளார், மகாபாரதத்தை எழுதியுள்ளார், வேதாந்த சூத்திரத்தை கொடுத்துள்ளார், ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்துள்ளார். வியாசதேவர் கலியுகத்தில் உள்ள வருங்காலத்தில் உள்ள எல்லா நபர்களுடைய அறியாமையை போக்குவதற்காக அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு முதல் முறையாக வேத நூல்களை எழுத்துரூபமாக எழுதினார். எப்படி கொரோனா காலத்துல பல பேர் சமுதாயத்துக்கு சமுதாயத்துல எல்லோரும் முன்னாடி இருந்து கொண்டு சமுதாயத்துக்கு சேவை செய்தனர். மருத்துவர்கள், செவிலியர்கள், பல அரசாங்க ஊழியர்கள், அவங்க சமுதாயத்துல இருந்துவிட்டு பல பேருக்கு சேவை செய்தனர் பல விதமாக. அதே கொரோனா காலத்துல சில விஞ்ஞானிகள் தங்களுடைய அந்த ஆராய்ச்சி அறையில இருந்து கொண்டு அந்த தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்காக அவங்க அந்த ஆராய்ச்சி அறையிலிருந்து வெளியிலே வந்திருக்க மாட்டாங்க. பல மாதங்கள் அதுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. அந்த தடுப்பூசி மூலமாக பல கோடி மக்களுக்கு அவங்க சேவை செய்தார்கள்.
தடுப்பூசிக்கு ஆதரவா எதுவும் பேசல, அது ஒரு வேற விஷயம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க தடுப்பூசி மூலமாக பல பேருக்கு வந்து சேவை செய்தாங்க. அதே மாதிரி சனாதன தர்மத்துல நாரதர் போன்ற பக்தர்கள் வந்து ஒவ்வொரு நபராக சந்திச்சு அந்த ஒவ்வொரு நபருக்கு பக்தி பாதையை பத்தி அவர் பிரச்சாரம் செய்தார். அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி துருவருக்கு, பிரலாதருக்கு, பிரச்சேதர்களுக்கு, பிராச்சீன பரிஷத், சித்திரகேது மகாராஜர், மிருகாரி அப்படின்னு பல பேருக்கு வந்து நாரதர் வந்து ஒவ்வொரு நபரா வந்து பக்தியை பத்தி பிரச்சாரம் செய்தார். ஆனா வியாசதேவருடைய பங்கு என்னன்னா, அவர் பத்ரிகாசிரமத்துக்குள்ள ஒரு குகைக்குள்ள இருந்து கொண்டு இந்த எல்லா புஸ்தகங்களை எழுதினார். எப்படி அந்த விஞ்ஞானிகள் வந்து அந்த ஆராய்ச்சி அறையில் இருந்து கொண்டு அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்தனர், அந்த மாதிரி இவருடைய பங்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பங்கு. நான் கலியுகத்தில் உள்ள நபர்கள் வந்து பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து ஒருத்தர் கண் இல்லாம கையில வந்து ஒரு கூர்மையான வாளை எடுத்துக்கொண்டு அதை வீசிக்கொண்டு வெகு வேகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கின்றார். அதுதான் கலியுகத்தில் உள்ள மனிதர்களுடைய நிலை. அறியாமை இல்லாமல் அவங்க வந்து அறியாமையில் இருந்து கொண்டு கலியுகத்துல மிக வேகமாக பல செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றனர். அப்படி எப்படி ஒரு கண் இல்லாம ஒருத்தர் வந்து வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினாருன்னா அவர் எவ்வளவு பேரை கொள்ளுவார். அந்த மாதிரி கலியுகத்துல அறியாமையில மக்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றனர். அந்த அறியாமையை போக்குவதற்காக வியாசதேவர் வந்து இந்த எல்லா புஸ்தகங்களையும் எழுதியுள்ளார். அதனால வியாசதேவருடைய மனதை பத்தி ஸ்கந்த புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாசதேவருடைய மனது வந்து ஒரு ஆகாயத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. எப்படி ஆகாயத்துக்கு ஒரு எல்லை கிடையாதோ, வியாசதேவருடைய மனதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த சனாதன தர்மத்தில் உள்ள எல்லா சம்பிரதாயத்தில் உள்ள எந்த ஆசிரியராக இருந்தாலும், எந்த ஆச்சாரியர்களாக இருந்தாலும், அவர்கள் எழுதின புஸ்தகங்களுடைய அடிப்படை எங்கேந்து வருதுன்னா வியாசதேவர் எழுதின புஸ்தகங்கள் இருந்தா. வியாசதேவருடைய மனது வந்து ஒரு ஆகாயத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. வியாசோச்சிஷ்டம் ஜகத் சர்வம், இந்த உலகமே வியாசதேவருடைய உச்சிஷ்டம், அவருடைய எச்சில் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா எல்லா ஞானத்துக்கும் அடிப்படை வியாசதேவருடையது. கடைசி கருத்து, அந்த வியாசதேவர் அவ்வளவு புஸ்தகங்களை எழுதினதுக்கு அப்புறமும் அவர் வந்து தன்னுடைய குரு நாரதர் கிட்ட போய் தன்னுடைய உணர்வுகளை வந்து அவ்வளவு நேர்மையாக சமர்ப்பிக்கின்றார். நான் எவ்வளவு புஸ்தகங்களை எழுதினதுக்கு அப்புறம் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படவில்லை. அஸ்தியேவமே பகவான், அவர் சொல்றார், இந்த சந்தோஷம் ஏற்படாம இருக்கிறதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு அந்த தன்னுடைய குருவின் கிட்ட அவர் வந்து சமர்ப்பிக்கின்றார். அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட அவ்வளவு புஸ்தகம் எழுதினதுக்கு அப்புறம் எவ்வளவு பணிவு இருந்தது. தன்னுடைய நாரதர் வந்து ஒரு 2 புஸ்தகத்தை தான் எழுதியிருக்கார். அவர் நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளவு புஸ்தகத்தை எழுதியிருக்கேன், என்னுடைய குரு 2 புஸ்தகம் தான் எழுதியிருக்கார், அவர்கிட்ட போய் என்ன இதெல்லாம் கேட்கறது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படியும் அவர் தன்னுடைய குரு கிட்ட போய் சமர்ப்பித்து, நீங்கள் வந்து அளவற்ற ஞானத்தை உடையவர் அப்படின்னு நாரதரை போற்றுகின்றார். என்னுடைய சந்தோஷம், எனக்கு என்னுடைய திருப்தி இல்லாம இருந்ததுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் பிரபுபாதர் சொல்றார், ஒருத்தர் எவ்வளவு உயர்ந்த பண்டிதராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த அந்த அசந்துஷ்டம், அதற்கான மூல காரணத்தை அவர் தானாகவே புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக ஒருத்தர் தன்னுடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியை அணுக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றார். இதற்கு வந்து நிரூபணம் வந்து வியாசதேவரே அப்படின்னு சொல்றார். அதனால இந்த உலகத்துல பல பேர் வந்து புத்தகங்கள் எழுதுறாங்க, பல பேர் வந்து எடிட்டராக பணிபுரியுறாங்க. ஆனா எடிட்டராக பணிபுரியும் பொழுது அவங்க மற்றவங்களுடைய கட்டுரையில் உள்ள பிழையை திருத்துவாங்க. ஆனா அந்த எடிட்டராக பணிபுரியவங்களுடைய அவங்களுடைய மனசனுடைய பிழையை திருத்தப்படாமல் இருக்கும் பொழுது அவங்க எப்படி மற்றவங்களுடைய கட்டுரையினுடைய பிழையை முழுமையாக திருத்த முடியும்? If a person is having an unedited mindset, how much he can edit others' works? அவர் வந்து தன்னுடைய மனசனுடைய பிழை, மனசனுடைய களங்கமே திருத்தப்படாமல் இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய புஸ்தகங்களை, கட்டுரைகளை எந்த அளவுக்கு முழுமையாக திருத்த முடியும்?
அதனால அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து தங்களுடைய மனதனுடைய பிழைகளை திருத்தப்படுவதற்காக அவங்க ஒரு குருவை அணுக வேண்டும். அப்ப அவங்களுடைய மனதனுடைய பிழையை திருத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு புஸ்தகத்தை திருத்தினாங்களோ எழுதினாங்களோ அதுல பிழை இல்லாமல் இருக்கும். அப்ப வியாசதேவரே அதற்கு உதாரணம். வியாசதேவர் வந்து அவ்வளவு புஸ்தகங்களை எழுதினதுக்கு அப்புறமும் அவர் வந்து தன்னுடைய குரு கிட்ட போய் சமர்ப்பிக்கின்றார், என்னுடைய மனதில் உள்ள பிழையை நீங்கள் திருத்துங்கள் அப்படின்னு சமர்ப்பிக்கின்றார். அதற்கப்புறம் நாரதர் வந்து வியாசதேவருக்கு உபதேசம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புஸ்தகத்தை கொடுக்கிறார். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து வியாசதேவர் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மிக பக்குவமான நிலையில் எழுதப்பட்டுள்ள புஸ்தகம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அவ்வளவு புஸ்தகங்களை எழுதினதுக்கு அப்புறம் அவருடைய மனதில் உள்ள பிழையை அவர் குருவால திருத்தப்பட்டதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட புஸ்தகம் ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் ஸ்ரீமத் பாகவதனுடைய தனிச்சிறப்பு. அதை கொடுத்தவர் ஸ்ரீல வேதவியாசர். அதனால இன்னைக்கு வந்து அந்த வேதவியாசருக்கும் நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சனாதன கோஸ்வாமிக்கும் நம்மளுடைய நன்றி கடனை செலுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா.